வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு மதுரை வராருல, மதுரையில் திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாரு. ஹிந்து அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ஹிந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் ஒரு கோரிக்கையை முன் வச்சார். திருப்பரங்குன்றமுக்கு சுவாமி கும்பிட வரக்கூடிய மோடி மலை உச்சிக்கு போய் தீபத்தூணில் தீபத்தையும் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சார். இது நேற்று நான் போட்ட வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன தெரியுமா, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டமைப்பு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்தால் தேவையில்லாத இஷ்யூ வரும். ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் கோவில் தொடர்பாக தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக பிரச்சனைகள் போய்க்கிருக்கு. அதனால பிரதமர் மோடியை திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருவதை தடுக்கணும். அதுக்கு பதிலாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகட்டும், அழகர் கோவிலுக்கு போகட்டும், பழமுதிர் சோலைக்கு போகட்டும், அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணட்டும், திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு யாரு? மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மனு வழங்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு பாஜக சிரிக்கிறாங்க. நாட்டுடைய பிரதமர் எங்க வரணும் எங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர். அவரை தடுக்க பார்க்குறீங்களா? எங்க முடிஞ்ச தடுத்து பாருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அன்புமணிக்கு எதிரான கேஸை ராமதாஸ் வாபஸ் வாங்கியிருக்காரு. பாமகவுடைய தலைவர் அன்புமணி, மாம்பழ சின்னம் அன்புமணி இருக்கக்கூடிய தரப்புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் குறிப்பிட்டாங்க. இந்த நிலைமையில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காரு ராமதாஸ். ஆக்சுவலாக ராமதாஸ் அவர்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிறதே இன்னும் தெரியலை. அதிமுக கூட்டணி பக்கத்து வர முடியலை, ஏன்னா அன்புமணி அங்கே இருக்காரு. திமுக கூட்டணி பக்கத்தும் வர முடியலை, ஏன்னா ராமதாஸ் அங்கே போனால் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போது திமுக கூட்டணியும் ராமதாஸ் தரப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் எந்த பக்கத்து போகிறது அப்படின்னு தெரியாத சூழலில் ராமதாஸ் இருக்காரு. சரி, அன்புமணிக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போடலாம் அப்படின்னு சொன்னாலும் அன்புமணிக்கு ஃபேவராக தான் தீர்ப்பு வருது. அதனால் போட்ட வழக்கை மனுவை வாபஸ் வாங்கிட்டாரு. அன்புமணியோட சமரசமாக போயிடலாமா அப்படிங்கிற ஆலோசனையிலையும் இப்போ ராமதாஸ் இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வலம் வந்துட்டு இருக்கு. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, அண்ணாமலையுடைய தெருமுனை பிரச்சார கூட்டம் இருக்குல்ல, பாஜகவுடைய சக்தி கேந்திர அமைப்பு சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருது. அதில் அண்ணாமலை தினமும் ஒரு மாவட்டத்துடைய ஒரு குக்கிராமத்துக்கு போய் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அண்ணாமலை பயணிக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடங்கள்லையும் கூட்டம் அலைமோதுது. இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையிலே பார்த்தோம். இப்போ தெருமுனை பிரச்சார கூட்டங்கள்லையும் குக்கிராமங்கள்லையும் அண்ணாமலைக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது மூணு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.